வணக்கம், இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ANN to LLM சீரீஸ். லாஸ்ட் எபிசோடில் என்கோடர் டீகோடர் நெட்வொர்க்ஸ்னால் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி எபிசோடில் இந்த என்கோடர் டீகோடர்ஸில் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ஆட் பண்ணுறாங்கங்க, அட்டென்ஷன் லேயர். ஸோ இந்த அட்டென்ஷன் லேயர்னால் என்ன, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செஷனுக்கான யூஸ் கேஸாக நான் ஒரு மேங்கோ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இட்ஸ் மை ஃபேவரட் ஃப்ரூட், சீசன் வேறு முடிய போகுது இல்லையா? ஸோ அதே எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அகைன் இது ஒரு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் டாஸ்க் தான். ஐ லைக் மேங்கோஸ், இந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டை எனக்கு மாம்பழம் பிடிக்கும் அப்படின்ற தமிழ் டெக்ஸ்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அட்டென்ஷன் லேயர் அப்படிங்கிறது ஒரு நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் கிடையாதுங்க. ஸோ நம்ம நார்மல் ANNஸ்க்கும் RNNஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஆர்கிடெக்சரே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். RNNோட பர்பஸே பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டேட்டா. ஸோ ஒரு இன்புட்டாக ஒரு டைம் ஸ்டாம்பில் பாஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. பட் நார்மலான ANNs அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இன்புட்ஸ் எல்லாம் பேட்சாக உள்ள ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் சேஞ்சே கிடையாது அட்டென்ஷன் அப்படிங்கிறது. அட்டென்ஷன் அப்படிங்கிறது நார்மலான இந்த என்கோடர் டீகோடர் நெட்வொர்க்ஸில் ஒரு ஆட் ஆன் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டென்ஷன் லேயர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக இதை ஆட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு என்கோடர் டீகோடர் நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ டெக்ஸ்ட்டை வச்சுட்டு நம்ம நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வொக்காபுலரி பில்ட் பண்ணுங்க. இங்கே இன்புட் அவுட்புட், அதாவது என்கோடருக்கு போகிற டெக்ஸ்ட்டு, டீகோடருக்கு போகிற டெக்ஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே நான் தனித்தனியாக வொக்காபுலரி பில்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வொக்காபுலரியில் நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஸ்பெஷல் டோக்கன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த 4 ஸ்பெஷல் டோக்கன்ஸ்: ஸ்டார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ், பேடிங் டோக்கன், அப்புறம் அன்னோன் டோக்கன். ஸோ இதெல்லாம் என்னென்னன்றதுலாம் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியாச்சு. லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தமிழுக்கும் தனியாக வொக்காபுலரி பில்ட் பண்ணிடுவோம், இங்கிலீஷ்க்கும் தனியாக வொக்காபுலரி பில்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோக்கனைசேஷன். டோக்கனைசேஷனில் என்ன பண்ணுவோம், இந்த வொக்காபுலரி அண்ட் அதோட ஐடிஸ் இருக்கும் இல்லையா, நம்மளோட டெக்ஸ்ட்டை அந்த மேட்சிங் ஐடிஸ் போட்டு நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுப்போம். பட் இந்த நம்பர்ஸில் எந்த மீனிங்குமே கேப்சர் ஆகவே இல்லை. இந்த ரீசனுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட இந்த டோக்கன்ஸ் எல்லாத்தையும் நான் எம்பெடிங் மேட்ரிக்ஸ் வச்சு எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எம்பெடிங் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம எவ்வளோ டைமென்ஷன் சொல்கிறோமோ அந்த டைமென்ஷனில் ரேண்டமாக ஒரு மேட்ரிக்ஸ் இனிஷியலைஸ் ஆகும். அதான் எம்பெடிங் மேட்ரிக்ஸ். ஸோ நான் இங்கே ஒரு 4 அப்படின்னு டைமென்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு வார்த்தைக்கும் எனக்கு ஒரு 4 டைமென்ஷனல் வெக்டர் கிடைக்கும். எம்பெடிங் லேயருக்குள்ளே பாஸ் ஆகும். ஸோ பேசிக்லி எம்பெடிங் மேட்ரிக்ஸ்ன்றது ஒரு ரேண்டம் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸில் லுக்கப் மாதிரி பண்ணுவாங்க எம்பெடிங் லேயரில். நம்ம சென்டென்ஸில் என்னென்ன வார்த்தைலாம் இருக்கோ அந்த எல்லா வார்த்தைக்கும் லுக்கப் பண்ணி அந்த மேட்ரிக்ஸில் இருக்க வெக்டர்ஸை எடுத்துப்பாங்க. ஸோ எம்பெடிங் லேயர் ரெண்டு பேத்துக்குமே நான் பண்ணிடுவேன். இது எல்லாமே நான் பேரலாக பண்ணிகிட்டே இருப்பேங்க. என்கோடருக்கும் சரி, டீகோடருக்கும் சரி, வொக்காபுலரி, டோக்கனைசேஷன், எம்பெடிங் லேயர் இது எல்லாமே பேரலாக நடக்கும். இதுக்கப்புறமா பண்ணுறது என்கோடர் மட்டும்தான் ப்ரொசீட் பண்ணும். ஏன்னா என்கோட் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா தான் டீகோடர் ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ டீகோடர் வில் பாஸ் ஹியர். என்கோடர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் வீடியோ இன்ட்ரோடக்டரி வீடியோ அப்படிங்கிறதுனால சிம்பிளி நம்ம RNN யூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் RNNக்கு வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ த பெஸ்ட் RNNs பார்த்தீங்கன்னா LSTM RNNs, லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி RNN. ஸோ நியூரல் நெட்வொர்க்னாவே இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர் இருக்கும். இன்புட் லேயர் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டையும் வேர்டையும் 4 டைமென்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ 4 நியூரான்ஸ் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஹிடன் லேயரில் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் நம்மளோட சாய்ஸ் தான். நான் இங்கே ஒரு 3 டைமென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது என்னோட நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் தான் என்னோட அந்த மெமரி இருக்கும் இல்லையா, ஹிடன் ஸ்டேட் அண்ட் செல் ஸ்டேட், அதோட டைமென்ஷனாக வரப்போகுது. ஸோ நீங்கள் அது எந்த டைமென்ஷனில் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். யூஸ்வலி 128 அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. இங்கே நான் ஈஸியாக காட்டணும் அப்படின்றதுக்காக 3 டைமென்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ 3 ஹிடன் நியூரான்ஸ். அதுக்கப்புறமா அவுட்புட் லேயர். இது என்கோடர். ஸோ அவுட்புட் லேயரே இருக்காது. கரெக்டாக அவுட்புட்டே எதுவும் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஜஸ்ட் இந்த கான்டெக்ஸ்ட் வெக்டர் ஜென்ரேட் பண்ணுறது மட்டும்தான் என்கோடரோட வேலை. ஸோ அதை மட்டும்தான் பண்ணும். அவுட்புட் லேயர் இங்கே இருக்காது.
ஸோ என்கோடர் எடுத்துகிட்டு ஒரு ட்ரை ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட என்கோடரில் இருக்க டைம் ஸ்டாம்ப் 1ல் இருக்க வேர்டு விச் இஸ் SOS டோக்கன். ஸோ SOS டோக்கனோட எம்பெடிங் வந்து இன்புட் லேயருக்குள்ளே வரும். இன்புட் லேயர்லேருந்து நெக்ஸ்ட் வந்து ஹிடன் லேயருக்கு போகும். இங்கே நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா எல்லா லேயருக்குமே வந்து அதோட வெயிட்ஸ் அண்ட் பயஸ் வந்து நெட்வொர்க் இனிஷியலைஸ் பண்ணும்போதே வந்து ரேண்டமாக இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ இன்புட் வந்ததுக்கப்புறமா நியூரல் நெட்வொர்க்குள்ளே யூஸ்வலாக நடக்கிறது தான் சமேஷன் அண்ட் ஆக்டிவேஷன். இது வந்து LSTM நெட்வொர்க் அப்படிங்கிறதுனால இங்கே 4 கேட்ஸ்க்குமே அந்த வேலையெல்லாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்கெட் கேட், இன்புட் கேட், இது ரெண்டுத்துக்கும் வந்து சமேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து செல் ஸ்டேட்டை அப்டேட் பண்ணிவிடுவாங்க. செல் ஸ்டேட் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா அவுட்புட் கேட்டுக்கு சமேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் நடக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்மளோட ஹிடன் ஸ்டேட்டையும் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம LSTM வீடியோலேயே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். தேவைப்பட்டால் அதை நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த எல்லா கம்ப்யூட்டேஷன்ஸுமே முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு வந்து லைக் இது மாதிரி ஒரு டைம் ஸ்டாம்ப்காக நடக்கும். அகைன் இது வந்து ஃபஸ்ட்டு டோக்கனுக்கு மட்டும் நடந்தது இல்லையா. அடுத்த செகண்ட் டோக்கன் ஐ, லைக், மேங்கோஸ், லாஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ், இந்த எல்லா வேர்டையுமே ரீட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் இந்த கேட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக எனக்கு ஒரு ஹிடன் ஸ்டேட் அண்ட் ஒரு செல் ஸ்டேட் வந்து கிடைக்கும். நான் 3 நியூரான்ஸ் எடுத்துக்கிட்டதுனால அதோட டைமென்ஷன் வந்து எனக்கு 3 டைமென்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மூவிங் ஆன் டு த டீகோடர் நெட்வொர்க். ஸோ இந்த என்கோடர்லேருந்து வர இந்த 2 வெக்டர்ஸில் வந்துட்டு ஹிடன் ஸ்டேட்டை கான்டெக்ஸ்ட் வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹிடன் ஸ்டேட்டில் தான் நம்ம என்டையர் சென்டென்ஸோட ஃபுல் ரெப்ரசன்டேஷனுமே இருக்குது அப்படின்றதுனால அதை வந்து கான்டெக்ஸ்ட் வெக்டர்னு சொல்கிறாங்க. பட் டெக்னிக்கலி பார்த்திங்கன்னா இந்த பழைய ஹிடன் ஸ்டேட்டும் இந்த பழைய கான்டெக்ஸ்ட் செல் ஸ்டேட்டும் தான் வந்து டீகோடருக்கு அப்படியே மெமரியாக வந்து இனிஷியலைஸ் பண்ணப்படும். ஃபர்ஸ்ட்டு என்கோடர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹிடன் ஸ்டேட், செல் ஸ்டேட் 00லேருந்து வந்திருக்கும் இல்லையா. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இந்த வெக்டர் வேல்யூவை டீகோடருக்கு இனிஷியலாக கொடுத்துடுவாங்க. கொடுத்ததுக்கப்புறமா டீகோடரோட நெட்வொர்க் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். அதே மாதிரி தாங்க இருக்குது. இன்புட் லேயர் 4 டைமென்ஷன், ஹிடன் லேயர் 3 டைமென்ஷன் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து அவுட்புட் லேயர் வந்துடும். ஏன்னா அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி சொல்லணும் இல்லையா, தமிழில் வந்து அது அவுட்புட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக அவுட்புட்டில் வந்து ஒக்காபுலரியில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ நியூரான்ஸ் வந்து வச்சுப்பாங்க. அது வந்து ஒரு வேர்டாக வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டீகோடருக்கு டைம் ஸ்டாம்ப் 1ல் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் டோக்கன் உள்ளே வரும். வழக்கம் போல் அதோட எம்பெடிங் மேட்ரிக்ஸ் உள்ளே வரும். இன்புட் லேயரை தாண்டி போவாங்க. வெயிட்ஸ் அண்ட் பயஸ் இருக்கும். இந்த 4 கேட்டும் வந்து ஒர்க் ஆகும். சமேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் போட்டு ஒர்க் ஆகிடும். சேம் வே வந்துட்டு அவுட்புட் லேயருக்கு போவாங்க. அவுட்புட் லேயருக்கு போகும்போது இங்கே வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு லாஜிக் வேல்யூ வரும். அந்த லாஜிக் வந்து சாஃப்ட் மேக்ஸில் கொடுத்துட்டு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி அந்த பர்டிகுலர் வேர்ட் வந்து அது சொல்லும், எனக்கு அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த வேர்டு உள்ளே வரும். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு வந்து எனக்கு மாம்பழம் பிடிக்கும். ஒரு வேர்டாக ஒரு டைம் ஸ்டாம்ப்காக வரும். ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா இங்கே அவுட்புட் லேயர் இருக்கிறதுனால அந்த அவுட்புட் லேயரில் போய் ஏதாவது ஒரு வேர்டை வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி வெளியில் சொல்லும். ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம அவுட்புட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். அவுட்புட் ஒரு அவுட்புட்டாக ப்ரிடிக்ட் பண்ண வந்து அதோட லாஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. இது வந்து கிராஸ் என்ட்ரோபி லாஸ் வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா மொத்தமாக ஃபுல் சென்டென்ஸையும் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா ஓவரால் லாஸ் வந்து கம்ப்யூட் பண்ணி பேக் ப்ராபகேஷன் த்ரூ டைமில் வந்துட்டு எல்லாரோட வெயிட்ஸும் அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான என்கோடர் டீகோடர் நெட்வொர்க். இது வந்து நல்லா ஒர்க் ஆகுதுங்க. இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸ் கொடுக்கும்போது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஐ லைக் மேங்கோஸ்னால் எனக்கு மாம்பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு. இமேஜின் என்னோட சென்டென்ஸ் வந்து இப்போ பெருசாக இருக்குது. ஐ லைக் மேங்கோஸ் that are from Mysore. They are so sweet and they are so juicy அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன். இவ்வளோ பெரிய சென்டென்ஸை வந்து நம்ம வந்து என்கோடர் டீகோடர் கிட்ட கொடுக்கும்போது அதோட அவுட்புட் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. லாங் சென்டென்ஸ் நம்ம எடுக்கும்போது அந்த லாங் சென்டென்ஸோட மீனிங் வந்து இந்த ஃபிக்ஸ்டு டைமென்ஷனல் வெக்டருக்குள்ளே போகுது. ஒரு வெறும் 3 டைமென்ஷன் தான் இல்லையா. ஈவன் தோ இட் இஸ் 500 டைமென்ஷனாக இருந்தாலுமே இந்த ஹோல் சென்டென்ஸோட மீனிங்குமே அதில் வந்து கரெக்டாக கேப்சர் ஆகிருக்காது. கரெக்டாக ரீசெண்டாக அது என்ன வார்த்தைலாம் பார்த்துச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜூஸி, அந்த ஸ்வீட்டு, அந்த வேர்டெல்லாம் வந்து அதோட மீனிங் எல்லாம் வந்து இந்த டைமென்ஷனல் வெக்டரில் வந்து நல்லா ரெகக்னைஸ் ஆகிருக்கும். பட் ரொம்ப ரொம்ப முன்னாடி பார்த்த ஐ லைக் மேங்கோ அந்த வார்த்தையோட ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த வெக்டரில் அதோட தாக்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான திங்கு,
டீகோடர் வந்து ஒரு வார்த்தையாக தான் ஜென்ரேட் பண்ணுது. ஐ லைக் மேங்கோஸ்னால் எனக்கு மாம்பழம் பிடிக்கும் அப்படின்னு தான் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம என்கோடர் டீகோடர்னு வேண்டாம். ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க ஐ லைக் மேங்கோஸ். ஐன்னு கேட்டோன்னா எனக்குன்னு எழுதுவாங்க, லைக்குன்னு கேட்டோன்னா பிடிக்கும், மேங்கோஸ்னு கேட்டோன்னா மாம்பழம், எனக்கு பிடிக்கும் மாம்பழம் அப்படின்னு எழுதுறாங்கன்னு வைங்களேன். ஸோ ஒரு வார்த்தையாக அவர் எழுதும்போது கரெக்டாக அவர் முன்னாடி என்ன வார்த்தை சொன்னாரோ அதில் தான் காதை வச்சுருப்பார். என்ன வார்த்தை சொல்கிறாப்புல அப்படின்றத கேட்டு தான் அந்த வார்த்தையை தமிழில் எழுதுவார் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வேர்டை ஜென்ரேட் பண்ண போகிறோன்னா அதோட எக்ஸாக்ட் ஈக்குவலண்ட்டான வேர்டில் தான் வந்து அதோட முழு அர்த்தமுமே இருக்குது. ஸோ அதை தான் நம்ம நல்லா கவனிக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். நார்மலான டிரான்ஸ்லேஷனே, ஹியூமன் டிரான்ஸ்லேஷனே அப்படி தான் ஒர்க் ஆகுது. இதே மாதிரி நம்ம டீகோடருக்கும் ஏன் வந்து இந்த ஸ்கில்லை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது? டீகோடர் ஏன் எப்போ பார்த்தாலும் அந்த ஒத்த வெக்டரையே பார்த்துக்கிட்டு இருக்கணும்? எந்த வேர்டை ஜென்ரேட் பண்ணுதோ அந்த வேர்டுக்கு ஈக்குவலண்ட்டான அந்த வெக்டரை பார்த்தா செம்மையாக ஜென்ரேட் பண்ணல நம்ம டீகோடர் அப்படின்னு நம்ம ரிசர்ச்சர்ஸ் யோசிச்சாங்க ஆக்சுவலி. அப்படி 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த அட்டென்ஷன் லேயர்ஸுங்க. ஸோ அட்டென்ஷன்ற வேர்டை கேட்டோன்னே எனக்கு நம்ம ஸ்கூல் ப்ரேயர்லலாம் வந்துட்டு அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டீஸ் சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஞாபகம் வந்தது. ஸோ இங்கேயும் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தாங்க. அட்டென்ஷன் அப்படின்ற வார்த்தையை கேட்டோன்னா நம்ம எங்கே இருந்தாலும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த பர்டிகுலர் பொசிஷனில் வந்து நின்றுவோம் கரெக்டாக. ஸோ இங்கேயும் இந்த அட்டென்ஷன் லேயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கோடருக்கு மேலே வந்து உட்காந்துருக்காங்க. யூஸ்வலி என்கோடர் வந்து என்ன பண்ணும், அதோட அப்டேட்டட் ஹிடன் ஸ்டேட் அண்ட் அப்டேட்டட் செல் ஸ்டேட்டை வந்து டீகோடருக்கு பாஸ் பண்ணும். கான்டெக்ஸ்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹிடன் ஸ்டேட்டை கூட. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை அப்படியே பாஸ் பண்ணாமல் அட்டென்ஷன் லேயர்னு ஒன்று இருக்குது. அந்த லேயரில் பேசிக்கலி என்கோடரோட எல்லா ஹிடன் ஸ்டேட்ஸுமே வந்து இருக்குது. டேரெக்டாக H1, H2, H3 அந்த எல்லா ஹிடன் ஸ்டேட்டுமே வந்து முன்னாடி ஒரு டைம் ஸ்டாம்புக்கும் என்ன வந்ததோ அது எல்லாமே வந்து அவர்கிட்ட வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்குது. ஸோ இவர் அதை அப்படியே வச்சிட்ருப்பார். அட்டென்ஷன் வந்து என்கோடர் வந்து அதோட வேலையை முடிச்சுட்டு இதோட வெக்டர்ஸை வழக்க போல் கொடுத்துட்டு டீகோடரும் அதோட வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும். டீகோடருக்கும் ஒரு டைம் ஸ்டாம்புக்காக ஒரு வேர்டாக வரும். என்கோடர் கொடுத்த ஹிடன் ஸ்டேட் அண்ட் செல் ஸ்டேட்டை வச்சுட்டு இது ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கும். ப்ரொசீட் பண்ணிவிட்டு லைக் அவுட்புட் சொல்லும் இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து நமக்கு அட்டென்ஷன் வந்து தேவைப்படுது. நம்ம ஃபோக்கஸ் வந்து அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்ட் மேலே வைக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ ஆல்ரைட், இப்போ ஒரு டைம் ஸ்டாம்ப் பர்டிகுலராக எடுத்துக்கலாம். டைம் ஸ்டாம்ப் 2 எடுத்துக்கலாம். எனக்கு வந்து எனக்கு அப்படின்ற வேர்ட் வந்து டீகோடருக்குள்ளே இன்புட்டாக வரும். டீகோடரும் வந்துட்டு LSTM செல்குள்ளே போயிட்டு அந்த சமேஷன் ஆக்டிவேஷன்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதோட ஹிடன் ஸ்டேட் அண்ட் செல் ஸ்டேட் வந்து அப்டேட் பண்ணும். ஸோ இந்த ஹிடன் ஸ்டேட் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஜென்ரேஷன் ப்ராசஸ் அவுட்புட் லேயருக்குள்ளே போவாங்க இல்லையா. ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன சொன்னோம், நம்ம அந்த பர்டிகுலர் தமிழ் வேர்டுக்கு ஈக்குவலண்ட்டான இங்கிலீஷ் வேர்டு மேலே ஒரு கண்ணை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் கரெக்டாக. ஸோ இந்த கண்ணை வச்சுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் லேயரில் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டைம் ஸ்டாம்போட ஹிடன் ஸ்டேட்டையும் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த டீகோடரோட ஹிடன் ஸ்டேட்டும் வந்து ஜென்ரேட் ஆகி கிடச்சிட்டே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டீகோடர் கொடுத்த ஹிடன் ஸ்டேட் எடுத்துகிட்டு என்கோடரில் அட்டென்ஷன் லேயரில் இருக்க ஒரு டைம் ஸ்டாம்போட ஹிடன் ஸ்டேட் கூடயும் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அலைன்மெண்ட் ஸ்கோர்னு ஒன்று கொடுப்பேன் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு. ஐ இருக்குது, ஐக்கு வந்து அலைன்மெண்ட் ஸ்கோர் எனக்கு கூட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கணும், லைக்குக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், மேங்கோஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். இப்படி கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஐ தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஐ இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஐயோட ஸ்கோரை வந்து எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பொசுக்குன்னா நம்ம ஒரு நம்பர் எடுத்து ஆட் பண்ணிட முடியாது. எல்லாமே வந்து வேல்யூஸ் வந்து வெயிட்ஸ் வந்து ஈக்குவல் டு 1 இருக்கணும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பேர் பண்ணி ஒரு ஸ்கோர் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்கோர் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து சாஃப்ட் மேக்ஸ் போடுறாங்க. சாஃப்ட் மேக்ஸ் போட்டோன்னா உங்களுக்கு தெரியும்ல எல்லா வேல்யூஸுமே வந்து இவள் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ சாஃப்ட் மேக்ஸ் போட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு நம்பர் கிடைக்கும்ல, அந்த நம்பர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அட்டென்ஷன் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டென்ஷன் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெயிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பேசிக்லி அவங்க அப்படியே போயிட்டு அந்த ஹிடன் ஸ்டேட் இருந்தது இல்லையா, இன்புட் ஹிடன் ஸ்டேட் ஐ லைக் மேங்கோஸோட ஹிடன் ஸ்டேட் அது கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, அந்த நம்பரை அப்படியே சூஸ் பண்ணி எடுத்துக்காமல் அதுக்கு ஒரு வெயிட் போட்டு அந்த வெயிட்டால் அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எப்படின்னா அந்த வெயிட் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அந்த நம்பரோட வேல்யூவும் வந்து கம்மியாக தான் கான்ட்ரிபியூட் பண்ணும். வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா அந்த நம்பரோட வேல்யூவும் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணும். சிம்பிளி வெயிட்டட் சம் வந்து பண்ணிக்கிறாங்க.
ஸோ வெயிட்டட் சம் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்குவாங்க. வெயிட்டட் சம் பண்ணிட்டு ஓவராலாக ஆட் பண்ணால் எனக்கு ஃபைனலாக ஒரு 3 டைமென்ஷனல் வெக்டர் வந்து கிடைக்கும். அந்த ஹிடன் ஸ்டேட் வெக்டர் எடுத்துகிட்டு நம்மளோட டிகோடரோட ஹிடன் ஸ்டேட் வெக்டர் கூட கன்கேட்டினேட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகிடும்னா, என்னோட ஹிடன் ஸ்டேட் வந்து முன்னாடி வெறும் 3 டைமென்ஷன் இருந்தது. இப்போ இங்கேருந்து ஒரு வெயிட்டட் சம்லாம் போட்டு பவர்ஃபுல்லான ஒரு அட்டென்ஷன் ஸ்கோரோட அலைன்மெண்ட் ஸ்கோரோட ஒரு சூப்பரான வெக்டர் கிடச்சிருக்கு. அதையும் இது கூட கம்பைன் பண்ணிக்குது. இப்போ கம்பைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் அவுட்புட் லேயருக்குள்ளே போகுது. ஸோ ஜென்ரேட் பண்ணும்போது அந்த ஐயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லா டைம் ஸ்டாம்ப்புமே வந்து டீகோடர் பண்ணுவாங்கங்க. ஸோ டைம் ஸ்டாம்ப் 3 எடுத்துக்கலாம். பிடிக்கும் அப்படின்ற வேர்டு உள்ளே வரும். இதுக்கும் எல்எஸ்டிஎம்குள்ளே போயிட்டு ஹிடன் ஸ்டேட் அண்ட் செல் ஸ்டேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹிடன் ஸ்டேட்டையும் எடுத்துகிட்டு நம்ம அட்டென்ஷன் லேயருக்கு போயிடணும். அவுட்புட் லேயருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக்காக வந்து அட்டென்ஷன் லேயரில் போய் யார் மேட்ச் ஆகுறாங்கன்னு பார்த்துக்குவாங்க. ஸோ அட்டென்ஷன் லேயரில் போனதுக்கப்புறமா அங்கே இருக்க ஹிடன் ஸ்டேட்ஸ் கூட இந்த ஹிடன் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணி நமக்கு ஒரு அலைன்மெண்ட் ஸ்கோர் வந்து கிடைக்கும். அந்த அலைன்மெண்ட் ஸ்கோர் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து சாஃப்ட் மேக்ஸ் ஆக்டிவேஷன் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வெயிட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒருத்தவங்களும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சாஃப்ட் மேக்ஸ் ஆக்டிவேஷன் போட்டதுக்கப்புறமா எனக்கு வெயிட்ஸ் கிடைச்சோன்னா அந்த வெயிட்ஸை வச்சு ஹிடன் ஸ்டேட்டை மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா சிம்பிளி வந்து இந்த வார்த்தை தான் அதிக ஸ்கோர், இது அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க எடுத்துக்கல. இவங்க வந்து இங்கேயும் வந்து ஒரு வெயிட்டட் சம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அகைன் நியூரல் நெட்வொர்க்ஸ்னாவே சமேஷன் ஆக்டிவேஷன் தான் திருப்பி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஏன்னா அப்படி பண்ணால் தான் நம்ம கிரேடியன்ட் டிசைன் பண்ணும்போது அதை ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு கரெக்டான வேல்யூக்கு கொண்டு வர முடியும். அதுவும் ரீசன். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்கள குறை சொல்ல முடியாது நம்ம. அட்டென்ஷன் வெயிட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த அட்டென்ஷன் வெயிட்ஸை எடுத்துகிட்டு எல்லா ஹிடன் ஸ்டேட் கூடயும் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. அட்டென்ஷன் லேயரில் இருக்க அந்த ஹிடன் ஸ்டேட்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா அதை ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஆட் பண்ணால் எனக்கு ஒரே ஒரு கான்டெக்ஸ்ட் வெக்டரில் வந்து இந்த ஒருத்தவங்களும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றது ஃபுல்லாக வந்து கிடைக்கும். இதுதான் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்டெக்ஸ்ட்டுன்னு நான் டீட்டெயில்டாகவே போட்டிருக்கேன். சீனு போட்டால் அதோட ஹிடன் ஸ்டேட் கூட கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஹிடன் ஸ்டேட் கூட அப்படியே வந்து கன்கேட்டினேட் பண்ணிடுவாங்க. அந்த வெக்டரை வந்து அவுட்புட் லேயருக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டைம் ஸ்டாம்ப்காக இந்த மாதிரி பழைய கான்டெக்ஸ்ட்டை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்டெக்ஸ்ட் வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க ஃப்ரம் த அட்டென்ஷன் லேயர். ஸோ அவ்வளோதாங்க, அட்டென்ஷன் அப்படின்ற பெரிய ஸ்டோரியே வந்து முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு மிஸ்ஸிங் பீஸ் மட்டும் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அலைன்மெண்ட் ஸ்கோர்ஸ். நம்ம வந்து ஹியூமன்ஸ், நம்ம வந்து ஐக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது, அதனால் இதுக்கு ஸ்கோர் அதிகமாக போடுங்க, ஐக்கும் மேங்கோஸ்க்கும் சம்மந்தம் இல்லை, ஸ்கோர் கம்மியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓரலாக சொல்லிடலாம். பட் வந்துட்டு இந்த அலைன்மெண்ட் ஸ்கோரை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்கம் இருக்க ஹிடன் ஸ்டேட், அங்கே அட்டென்ஷன் லேயரில் இருக்க ஹிடன் ஸ்டேட், இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கன்கேட்டினேட் பண்ணிடுறாங்க. ஸோ இது ஒரு 3 டைமென்ஷன், இது ஒரு 3 டைமென்ஷன். இது வந்துட்டு ஒரு 6 டைமென்ஷன் வெக்டராக எனக்கு கிடைக்கும். இது அப்படியே வந்து தூக்கி ஒரு குட்டி நியூரல் நெட்வொர்க் கிட்ட கொடுத்துட்றாங்கங்க. மறுபடியும் நியூரல் நெட்வொர்க்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷாக் ஆகாதீங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டைக்கும் எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம நெட்வொர்க்கே வந்து கற்றுக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஐடியா தான். ஸோ நியூரல் நெட்வொர்க்ஸ் ஒர்க் லைக் திஸ் இல்லையா. உனக்கு ஏதாவது தெரிலன்னா நாங்கள் ஆக்சுவலான அவுட்புட்டை காமிப்போம், அதை பார்த்து நீனே வந்து படித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் நியூரல் நெட்வொர்க்கே ஒர்க் ஆகுது இல்லை. ஸோ இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 6 நியூரான்ஸ் வந்து இன்புட் லேயராக வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா குறைப்பாங்க. 6லேருந்து ஒரு 4, 4லேருந்து ஒரு 1, அந்த மாதிரி ஒரு குட்டி நியூரல் நெட்வொர்க், ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க் வந்து வச்சுக்கிறோம். அது வந்து அதுக்கு தனியாக வெயிட்ஸ் அண்ட் பயஸ் இனிஷியலைஸ் ஆகும், சமேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் நடந்து ஒரு ஸ்கோர் வந்து கொடுக்கும். எடுத்த உடனே இது எப்படி கீர்த்தி கரெக்டாக சொல்லும், ஆக்சுவலான அவுட்புட்டே இல்லையே, நம்ம நியூரல் நெட்வொர்க் அப்படி தான் படிக்குது இல்லையா. நம்ம ஒரு அவுட்புட்டை காமிப்போம், அந்த அவுட்புட்டை வச்சு அது எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கு அப்படின்றத லாஸ்ன்னு கண்டுபிடிக்கும். அந்த லாஸை வச்சு தான் பேக் ப்ராபகேஷன் பண்ணும். பட் இங்கே வந்து ஒரு ட்ரூத்துன்றதே கிடையாது, ட்ரூத் வேல்யூவே கிடையாது. 2 வேர்டுக்கு நடுவில் இருக்க மீனிங் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அவுட்புட் ஸ்கோரே கிடையாது. எந்த தைரியத்தில் வந்து இந்த நியூரல் நெட்வொர்க் ட்ரெயின் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இந்த ஃபைனலாக இருக்கிற ஒரு அவுட்புட் அந்த தைரியத்தில் தாங்க. ஆல்ரைட். ஸோ அப்படியே பேக் ப்ராபகேஷனும் கையோட பார்த்துடலாம். பேக் ப்ராபகேஷனுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தையாக வந்து ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆன உடனே லாஸ் கண்டுபிடிச்சி வச்சுப்பாங்க. ஃபுல் ஜென்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஓவரால் லாஸ் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து கிரேடியன்ட் டிசென்ட், அப்படியே பேக் ப்ராபகேஷன் த்ரூ டைம். ஸோ இந்த ஒரு பேக் ப்ராபகேஷனில் பல விஷயங்கள் வந்து உள்ளே அப்டேட் ஆகுங்க. டீகோடரோட வெயிட்ஸ் வந்து அப்டேட் ஆகும். டீகோடர் மீன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த எல்எஸ்டிஎம்மில் இருக்க கேட்ஸோட வெயிட்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகும்.
ஆகும். என்கோடரோட வெயிட்ஸும் இதில் தான் அப்டேட் ஆகும். என்கோடருக்கு மேலே உட்காந்துருக்காருல நம்ம அட்டென்ஷன் லேயர், அதுக்கிட்ட அலைன்மெண்ட் ஸ்கோர் கொடுக்குறதுக்காக வச்சுருக்கோமே ஒரு குட்டி நெட்வொர்க், அதோட வெயிட்ஸும் இந்த பேக் ப்ராபகேஷனில் தான் வந்து அப்டேட் ஆகும். அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஈபாக்ஸ் வந்து நடக்க நமக்கு கரெக்டான அவுட்புட்டை வந்து நம்மளோட நெட்வொர்க் வந்து கொடுக்கும். என்னோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். இன்றைக்கி நீங்கள் படித்த இந்த அட்டென்ஷன் லேயர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா, உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.